வணக்கம் நண்பர்களே. கார்த்தி ரேவதி சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல நம்ம ரேவதியை ராஜா ஹாஸ்பிட்டல்ல சந்திக்கிறாங்க. அதோட நம்ம ரேவதி கிட்ட சத்தியம் வாங்குறாங்க. இந்த பாரு, எந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் நீ தவறான முடிவை எடுக்க மாட்டேன் அப்படின்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு ரேவதி அப்படின்னு அந்த இடத்துல சத்தியம் வாங்கிக்கிறாங்க. நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடு ராஜா, என்னை கண்டிப்பா கைவிட மாட்டல, என்னை கூட்டிட்டு போ, இப்பவே நான் உன் கூட தான் வருவேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்றாங்க. நீ ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு போ, கண்டிப்பாக நான் உன்னை உன் வீட்டில் அழைச்சிட்டு போவேன் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம ரேவதிக்கும் வாக்கு நம்ம ராஜா கொடுக்குறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா செம அதிரடியான பரபரப்பு கட்டோன்னு சொல்லலாங்க. ஹாஸ்பிட்டலில் நம்ம ரேவதி உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. அவங்க டாக்டர் இப்போ ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு வெளியே வராங்க. வந்ததோட பரவாயில்ல, அவங்க நார்மல் ஆகிடுறாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் கண்ணு முழிச்சிருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே கணம் பார்த்தோன்னா நம்ம இங்கேருந்து எப்படியாவது சின்ன அத்தையையும் நம்ம சாமுண்டேஸ்வரி அத்தையையும் வெளியே தள்ளுனா தான் நம்ம சகல ராஜாவை இங்கே வர வைக்க முடியும் அப்படின்னு மயில் ஒரு பயங்கரமான தந்திரத்தை யூஸ் பண்ணுறாங்க. அதோட நம்ம சுவாரிகிட்டையும் ரோஹினிட்டையும் சொல்லி வைக்கிறாங்க. இவங்க ரெண்டு பூதத்தையும் இங்கேருந்து கிளப்பணும் அப்படின்னு அந்த இடத்துல ஸ்கெட்சை போட்டு முடிவு பண்ணுறாங்க. அதோட நம்ம சின்னத்தை சந்திரகலாவை சுவாரி போய் சித்தி உங்களை டாக்டர் கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன எதுக்கு டாக்டர் கூப்பிடணும், எனக்கு என்ன அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. என்னன்னு தெரியல சித்தி, நீங்கள் வாங்க அப்படின்னு அந்த இடத்துல நம்ம சின்னத்தையை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அதே கணம் பார்த்தோன்னா பெரியத்தை சாமுண்டேஸ்வரி அவியலுக்கு நம்ம ரோஹிணியை விட்டுறாங்க. அம்மா எனக்கு கொஞ்சம் தலைவலிக்குமா, நீ கூட வருவியா அப்படின்னு அந்த இடத்துல கூட்டிக்கிட்டு உடனே அப்படியா உனக்கு தலைவலியா, என்ன ஆச்சு, சரி நான் வாரேம்மா அப்படின்னு அந்த இடத்துல நம்ம ரோஹிணியை கூட்டிகிட்டு நம்ம சாமுண்டேஸ்வரியை போயிடறாங்க. இப்போ தான் சரியான சந்தர்ப்பம் மாப்பிள்ள, நம்ம ராஜா மாப்பிள்ளையே வர வைப்போம் அப்படின்னு நம்ம ராஜராஜ சொல்ல, சரி ஆமாம் மாமா நான் இப்போவே சகலைக்கு கால் பண்ணுறேன்னு நம்ம ரேவதியை பார்க்க ராஜா வர்றா சொல்கிறாங்க. நம்ம ரேவதி கரெக்டாக கண் முழிச்சு எங்கே இருக்காங்க. நம்ம ராஜா போன உடனே நம்ம ரேவதிக்கு சந்தோஷம் ஆகுது. இந்த பாரு ரேவதி, நீ எனக்கு ஒரு வாக்கு கொடுக்கணும். என்ன வாக்கு ராஜா அப்படின்னு கேட்க நேரம், கண்டிப்பாக நீ எந்த இக்கட்டான சூழ்நிலையும் தவறான முடிவு எடுக்க மாட்டேன் அப்படின்னு எனக்கு வாக்கு கொடு அப்படின்னு சொல்ல நேரம், சரி ராஜா நான் இனி தவறான முடிவு எடுக்க மாட்டேன். இந்த பாரு, என் வாழ்க்கையில் நீ எவ்வளோ முக்கியம் தெரியுமா, நான் இன்னும் உன்னை விரும்ப தான் செய்தேன். நம்ம ரெண்டு பேர்த்துக்கும் உள்ள உறவை பஞ்சாயத்து ஆனால் முடிச்சிருக்கலாம், ஆனால் நான் என்ன என் மனைவியாக தான் உன்னை பார்க்குறேன் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம ராஜா சொல்கிறாங்க. ஆனால் நான் இந்த வாக்கை தாரேன், நான் தவறான முடிவை எடுக்க மாட்டேன், நீ எனக்கு ஒரு வாக்கு தரணும் ராஜா அப்படின்னு என்ன வாக்கு தரணும் ரேவதி அப்படின்னு கேட்க நேரம், இந்த பாரு நீ நான் குணமாகி வீட்டுக்கு போனதோ என்ன உன் வீட்டுக்கு அழைச்சிட்டு போனோம், உன் கூட நான் வந்துடுவேன், எங்கள் அம்மா கூட இருக்க முடியாது, இப்போ என்ன புரிஞ்சுக்க ராஜா அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம், சரி குணமாகி வீட்டுக்கு போ, கண்டிப்பாக நான் உன்னை கூட்டிகிட்டு போவேன், இது வாக்கு ரேவதி அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. சரி இப்போ நான் திருப்தியாக இருக்கேன், எப்படினாலும் நீ என்னை கூட்டிகிட்டு போயிடணும், நீ இல்லாத இடம் எனக்கு நரகம்தான், நான் அந்த இடத்துல இருக்க விரும்பலை அப்படின்னு அந்த இடத்துல ரேவதி சொல்லிடுறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம சந்திரகலா, ஏ சுவாதி டாக்டர் எங்கே என்னை பார்க்கணுன்னு சொல்லிட்டு அவங்கள இல்லை அப்படின்னு சொல்ல நேரம், அது என்னன்னு தெரியலை சித்தி, அவங்க இப்போ தான் சொல்லிட்டு போனாங்க, ஆனால் நீங்கள் வர நேரம் அவங்க இல்லை, எங்கே போனாங்கன்னு தெரியலை, சும்மா அவையே என்ன சந்திக்க வந்தாங்கன்னா அப்போ நான் வந்தால் இங்கே இல்லைன்னா என்ன அர்த்தம், நீ ஏதோ உளறிட்டு இருக்க அப்படின்னு அந்த இடத்துல நம்ம சுவாதியை திட்டிக்கிட்டு போவோம் அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. அதை கணம் பார்த்தோன்னா நம்ம சுவாதி, இல்லை சித்தி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம், ஒருவேளை வந்தாலும் வந்துடலாம் இல்லையா அப்படின்னு அந்த இடத்துல சொல்லி காவல் இருக்க வச்சுறாங்க நம்ம சந்திரகலாவை. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம ரோஹிணி அவங்க அம்மாவை டீ குடிக்கணும் தலைவலி அப்படின்னு கூட்டிகிட்டு போய் அப்படியே கேண்டீனில் கொஞ்சம் இருத்தி வச்சுறாங்க. நம்ம ரேவதியை ராஜாவை மனசார பேசிக்கிட்டு சரி இனி கிளம்புறோம் அப்படின்னு அந்த இடத்துல போகிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா அதுக்கு பிறகு நம்ம சந்திரகலாவும் சாமுண்டேஸ்வரியும் வராங்க. இந்த சைடு நம்ம எப்படியோ மாப்பிள்ளைய
வேலையை சந்திக்க வச்சிட்டோம் அப்படின்னு வந்து நல்ல பரம திருப்தியோடி வந்து நம்ம ராஜா இருக்காங்க. ராஜாவிட்ட தனியாக நம்ம ராஜா வந்து கூப்பிட்டு, இந்த பாருங்க மாமா ரேவதி இனி எந்த முடிவும் தப்பாக எடுக்க மாட்டா, நான் அவட்ட பேசிட்டேன். ஆனால் நான் அவளை கூடிய சீக்கிரம் உங்கள் வீட்டிலேருந்து எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதா வாக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது எப்படி முடியும்? இந்த சாமுண்டேஸ்வரி ஆத்தாக்காரியை அவள் வந்து சம்மதிக்க மாட்டாள மாப்பிள்ள. எனக்கு தெரியும் அத்தையை பற்றி, ஆனால் நான் என் மனைவி ரேவதியை கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு போயிடுவேன். எங்களை பஞ்சாயத்தை வச்சு அவைய பிரிச்சிருக்கலாம், ஆனால் உண்மையாட்டே நாங்கள் இன்னும் கணவன் மனைவி தான். நாங்கள் அந்த உறவை இன்னுமே நாங்கள் வந்து விடலாமாமா. எனக்கு வந்து ரேவதி அவ்வளோ முக்கியம். அவள் வந்து நான் இல்லாத வாழ்க்கையை அவளால் நினச்சி கூட பார்க்க முடியலை. கண்டிப்பாக நான் வந்து அத்தைக்கிட்ட பேசி கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு போவேன். ரேவதி என் கூட தான் இருக்க போகிறா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம ராஜா கிட்ட வந்து ராஜா சொல்கிறாங்க, அது என்னமோ மாப்பிள்ளை நீங்கள் வந்து பார்த்துக்கிடுங்க, எனக்கு உங்கள் கூட என் பொண்ணு வர்றதுல ரொம்ப சந்தோஷம்தான். ஆனால் இந்த சாமுண்டேஸ்வரி ஏன் தான் இப்படி இருக்கான்னு தெரியலை, அவள் என்னைக்கு தான் இதெல்லாம் புரிஞ்சிக்க போகிறான்னு தெரியலை அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம ராஜா வந்து கொந்தளிக்கிறாங்க. கூடவே இருக்க அந்த சந்திராவுக்கு முடிவு கட்டணும் மாப்பிள்ளை. சந்திரா தான் எல்லாத்துக்கும் காரணம். அவளை வந்து முடிவு கட்டிட்டோம்னா கண்டிப்பாக சாமுண்டேஸ்வரி நம்ம பேச்சையெல்லாம் கேட்பா. இப்போ சந்திரா தான் தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்குறது அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்கங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம ரேவதியை வந்து எல்லாரும் பார்க்கலாம் அப்படின்னு வந்து வருது. அப்போ தான் வந்து நம்ம சாமுண்டேஸ்வரி நம்ம ரேவதியை பார்த்து, இந்த பாரு ரேவதி, நீ ஏன் இந்த முடிவை எடுத்தா? இந்த அம்மாவை புரிஞ்சிக்கலையா ரேவதி அப்படின்னு வந்து கேட்குறேன். அம்மா, எனக்கு நீங்கள் எப்படி முக்கியமோ அதே அளவு எனக்கு நம்ம என் புருஷன் ராஜாவும் முக்கியம்தான். என்ன ரேவதி, நீ முறிச்சாச்சுல உறவு, அதுக்கப்புறம் புருஷன் நீ வந்து கொண்டாடுறா அப்படின்னு வந்து கேட்குறேன். ஆமாம், என்னோட புருஷன் ராஜா தான், அதை யாராலையும் மாற்ற முடியாதுமா அப்படின்னு வந்து சொல்லாங்க. என்ன ஒன்று சொன்னேன்னா, நான் நம்ம வீட்டில் இருக்கிறதுக்கே விருப்பம் இல்லை. நான் ராஜா கூட தான் வாழ விரும்புகிறேன். என்னை அவ்வளோ தூரம் அவர் என்ன நல்லா தான் கவனிச்சிருக்காரு. எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்கள் சந்தோஷமாக தான் இருந்தோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ரேவதி வந்து சொல்கிறாங்க. புரியுது, உன்னை எவ்வளோ தூரம் அவன் டெக்னிக்கலை யூஸ் பண்ணி மாற்றி வச்சிருக்கான் அப்படின்னு வந்து எனக்கு நல்லாவே தெரியுது ரேவதி அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம சந்திராவும் சாமுண்டேஸ்வரியும் வந்து சொல்லுறாங்க. இதை கேட்டதும், சித்தி நீங்கள் வாயை முடுங்க, இது எங்கள் குடும்ப விஷயம், நீங்கள் உங்கள் குடும்ப விஷயத்தை நீங்கள் பாருங்கள், எங்கள் குடும்ப விஷயத்தில் நீங்கள் தலையிடுறாங்க அப்படின்னு வந்து சொல்ல நேரம், என்ன ரேவதி பேசுகிற? உன் சித்தி சின்ன வயசுலேருந்தே நம்மளுக்காக தான் நம்ம வாழ்ந்திருக்காளே தவிர அவள் புருஷனை கூட வேண்டாம் அப்படின்னு வந்து எடுத்தெறிஞ்சு வந்துட்டா அப்படின்னு வந்து சொன்னேன்னா, அவன் புருஷன் வேண்டானி அவள் வந்து வந்தாலாமா? இல்லை, அவர் கூட சேர்ந்து தான் நம்ம குடும்பத்தை பழி வாங்கிட்டு இருக்கா. வாய மூடு ரேவதி அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொன்னார். இது ஹாஸ்பிட்டல், உனக்கு இப்போ வந்து கியூராகவே இப்போ தான் கொஞ்சம் நேரம் ஆகுது, நீ இப்போ உடம்புல டென்ஷனை ஏற்றிக்கிட்டு இருக்காத, பிறகு வீட்டில் போய் பேசிக்கிடலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. உங்களுக்கு நான் வந்து நம்ம சந்திரா சித்தியை தோலுரிச்சி காட்டேமா, அவங்க செய்த பித்தலாட்டம் சிவனாண்டிக்குள்ளே அவங்க உள்ள தொடர்பை வெளுத்தெடுத்து நான் காட்டுவேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ரேவதி வந்து முடிவு பண்ணுறாங்க. இந்த சைடு நம்ம டாக்டர் வந்து சொல்கிறாங்க, அவங்க வந்து க்யூர் ஆகியாச்சு, அவங்கள வந்து வீட்டில் வச்சே நீங்கள் கவனமாக பார்த்துக்கிடலாம், கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. சரி அப்படின்னு வந்து நம்ம ரேவதியை வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து நம்ம சந்திரா சாமுண்டேஸ்வரி எல்லாரும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்கங்க.